ஹாய் லகேஷ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது ஒரு நியூ ஸ்பெஷலான வீடியோ தான். நெக்ஸ்ட் டே வந்து புது இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் இந்த இயரோட லாஸ்ட் டேயில் இப்போ நம்ம இருக்கோம். சரி, இந்த ஸ்பெஷலான வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். இந்த இயரில் நான் பார்த்த எல்லா அனிமையோட லிஸ்ட்டாக பார்க்க போகிறேன். புதுசாக நான் பார்த்த அனிமையோட லிஸ்ட்டு தான். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாய்ஸாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஏன்னா இப்போ நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்ல, இந்த இடத்துல இப்போ டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால வண்டியோட சத்தம் அதிகமாக கேட்கும். சரி, ஓகே கேஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இருக்குது டண்டனா பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தமிழ் டப்பிங் வீடியோவிலேயே. ஒரு சூப்பரான தமிழ் டப்பிங் அனிமேன்னு நான் சொல்லியிருக்கேன். உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்குது. இப்போ செகண்ட் சீசன் ட்ரெய்லருமே விட்டாங்க. செகண்ட் சீசனுமே வேறு லெவலில் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்துருக்கு அந்த ஜிஜின்ற கேரக்டர் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் கூட. செகண்ட் சீசனில் அவனை தான் வில்லன் மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க, எப்படின்னு தெரில. ஆனால் நான் செகண்ட் சீசனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷத்தில் நான் பார்த்த ஒரு பெஸ்ட்டான அனிமே, ரொம்பவே என்டர்டெயின்மெண்டான அனிமேனா டண்டனா தான் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ரெக்கார்ட் ஆஃப் ராக்னரார். கண்டிப்பாக இந்த ரெக்கார்ட் ஆஃப் ராக்னரார் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த ரெக்கார்ட் ஆஃப் ராக்னரார் வந்து இந்தியாவில் பேன் பண்ணப்பட்ட ஒரு அனிமே. அதுக்கு காரணம் என்னென்னா, இதில் எக்கச்சக்கமான கடவுள்கள் இருப்பாங்க. எல்லா ரீஜனை சேர்ந்த கடவுள்களுமே இருப்பாங்க. இது வந்து எப்படின்னா, கடவுள்களுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவில் இருக்கிற ஃபைட்டை தான் காட்டுவாங்க. இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இதில் வந்து காட் சிவா இந்த மாதிரிலாம் கூட கடவுள்லாம் இருப்பாங்க. இது கடவுள் வந்து ஒரு மனுஷன் கூட சண்டை போடுற, சிவா வந்து ஒரு மனுஷன் கூட சண்டை போடுறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் வந்து நல்லதே கிடையாது. இந்த அனிமே அங்கே தமிழ் டப்பு பண்ண விட மாட்டோம். இது இந்தியாவுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேன் ஆன ஒரு அனிமே தான் ரெக்கார்ட் ஆஃப் ராக்னரார். ஆனால் இருந்தாலுமே இதோட அனிமே என்ன சொன்னாலுமே இதோட இது நல்லா இருந்துச்சு. மேக்கிங் நல்லா இருந்துச்சு, அந்த அனிமேஷன் நல்லா இருந்துச்சு, ஸ்டோரி டெல்லிங் நல்லா இருந்துச்சு, ஃபைட் சூப்பராக இருந்தது. எக்கச்சக்கமான குட் குவாலிட்டிஸ் இந்த அனிமேட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இதெல்லாம் எதுக்கு தான் பேன் பண்ணுறாங்கன்னு தெரில. இதை வந்து கடவுளை வந்து இழிவுபடுத்துதுன்றதுக்காக பேன் பண்ணாங்க. இருந்தாலுமே ஒரு பெஸ்ட்டான அனிமே தான், வாட்ச் பண்ண வேண்டிய அனிமே தான். இங்கிலீஷ்லேயே இருக்குது, யூடியூப்லேயுமே அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். தேர்ட் பிளேஸில் இருக்கிறது கைஜு நம்பர் 8. கைஜு நம்பர் 8 வந்து இந்த வருஷத்தில் நான் பார்த்த ஒரு நல்ல ஒரு அனிமேன்னு நான் சொல்லுவேன். இதுவுமே இதோட தமிழ் டப்புமே சூப்பராக இருக்கும். நம்மளோட தமிழ் டப்பு லிஸ்ட்டில் இதுவுமே இருக்கும். உண்மைக்குமே இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு அனிமே தான். இதை பற்றி நான் ஆல்ரெடி தமிழ் டப்புலேயே சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து இது மேலோட்டமாக சொல்கிறேன். இதில் கைஜூஸ்ன்னு இருப்பாங்க. கைஜூஸ் கூட மனுஷங்க ஃபைட் பண்ணுவாங்க. இதில் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கைஜியோட பவர் கிடைக்கும். அதை வச்சு மற்ற கைஜூஸ் கூட எப்படி ஃபைட் பண்ணால் அப்படின்றது தான் இந்த கதை. உண்மைக்குமே சூப்பராக இருக்கும். தமிழ் டப்பிங்குமே சூப்பராக இருக்கும். இதோட அனிமேஷனுமே சூப்பராக இருக்கும். ஸ்டோரியுமே சூப்பராக தான் இருக்கும். கண்டிப்பாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு அனிமே தான். ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது சோலோ லெவலிங். சோலோ லெவலிங் அனிமே பற்றி நான் சொல்லி தான் தெரிய வேண்டியன்னு கிடையாது. சோலோ லெவலிங் அனிமே தான் நான் ஃபஸ்ட்டு தமிழ் டப்பிங் அனிமேஸில் போட்டதில் செகண்ட் பிளேஸில் வந்து சோலோ லெவலிங் தான். உண்மைக்குமே வேறு லெவலான தமிழ் டப்பிங், வேறு லெவலான ஸ்க்ரீன் ப்ளே. முக்கியமாக இது கேம் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கும். கேமர்ஸ் எல்லாருக்குமே இந்த அனிமே ரொம்ப பிடிக்கும். இதோட செகண்ட் சீசன் ட்ரெய்லர் விட்டுட்டான். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த டிசம்பரில் தான் விட்டான். உண்மையே செகண்ட் சீசன் ட்ரெய்லரில் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் செகண்ட் சீசனுக்காக ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கேன். அடுத்த வருஷம் வந்துடும்னு நினைக்கிறேன். என்னோட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனான ஒரு அனிமேன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக செகண்ட் சீசன் வந்தோடனே போய் பார்க்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமேயும் கூட. நான் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 24 அப்படி தான் எபிசோட்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளேயே எனக்கு இந்த அனிமே ரொம்பவே ஃபேவரட் ஆகிடுச்சு. மை பர்சனல் ஃபேவரட்டாகவே ஆகிடுச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு சோலோ லெவலிங் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேர்ள்ஸ் மேலேயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். இந்த உலகத்துக்கும் மனுஷங்க உலகத்துக்குமே ஒரு கதவு இருக்கும். அந்த கதை வழியாக ஒரு பொண்ணு வந்துடும். அந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து லவ்வில் விழுந்துருவார். ஆனால் என்னென்னா, அந்த பொண்ணை வந்து ஒரு மான்ஸ்டர் சாப்பிட்டு அந்த பொண்ணு வந்து இறந்துருவா. அதனால நம்ம ஹீரோக்கு அவன் மேலே இருந்த இந்த லவ் அப்படின்ற ஒன்று. 6th பிளேஸில் இருக்கிறது வந்து பிளாட்டினம் எண்ட். இந்த பிளாட்டினம் எண்டுன்ற இந்த ஒரு அனிமே வந்து ஒரு சூப்பரான ஃபேண்டசி அனிமே. இந்த அனிமையோட ஒன்லைன் கான்செப்ட் என்னன்னா, காட் வந்து இருப்பார். அந்த காடுக்கு வந்து அவரோட பாடி வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு 25 வருஷமோ இல்லைனா ஒரு மில்லியன் வருஷமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 12 மனுஷங்களை சூஸ் பண்ண சொல்லுவார். அந்த ஏஞ்சல்ஸை அவங்க சாக போகிற நேரத்தில் அவங்க கண்ணு முன்னாடி தோண்டி அவங்களுக்கு வந்து அவரோட பவர்ஸை கொடுப்பாரு. கடைசியில் யார் மிஞ்சிருக்காங்களோ அவங்க தான் அடுத்த காட் ஆவாங்க. இல்லைனா அந்த 12 பேர் ஒருத்தர் சூஸ் பண்ணால் அவங்க அடுத்த காட் ஆவாங்க. இதுதான் இந்த அனிமையோட ஒன்லைன் கான்செப்ட். உண்மைக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ஏஞ்சல்ஸாக வர்றது எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வல்கரிஸ் மாதிரி தான். அந்த வல்கரிஸ் எப்படி இறந்து போனவங்களை வந்து அவங்களோட சோலை தூக்கிட்டு போவாங்களோ அதே மாதிரி தான் இவங்களுமே. அவங்க இல்லை யாராவது இறந்துட்டாங்க, அந்த 12 பேரில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களோட சோலை அப்படியே மேலே கொண்டு போயிடுவாங்க. இந்த ஒரு அனிமே வந்து ஒரு சூப்பரான ஒரு கான்செப்டில் இருக்கும். அதே மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸுமே இருக்கும்.
இது வந்து ஹீரோலாம் வேறு லெவல் கைஸ், ஹீரோ வில்லன்லாம் வேறு லெவலில் இருப்பாங்க. சூப்பராகவே ஒரு அனிமே, எல்லோரும் வாட்சபிள் பண்ணணும். 8th பிளேஸில் இருக்கிறது வந்து ஹெல் பேரடைஸ். இந்த ஹெல் பேரடைஸ் அனிமையோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா, இந்த கைதிகள் எல்லாம் இருப்பாங்கல்ல, இந்த தண்டனைக்குரிய கைதிகள், மரண தண்டனைக்குரிய கைதிகள் எல்லாருமே ஒன்றா சேர்த்து, நீங்கள் வந்து எனக்காக இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போய் ஒரு லார்டு தான் சொல்லியிருப்பார், இந்த இடத்துக்கு நீங்கள் போகணும், போய் எனக்காக இங்கே இருக்கிற ஒரு ஃப்ளார் கொண்டு வரணும். அதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மரண தண்டனையை நான் வந்து ரத்து பண்ணுறேன், உங்களையும் ஃப்ரீயாக விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்கள் கூட வந்து சில ஸ்வாட்ஸ்மேனும் வருவாங்க. ஒருவேளை நீங்கள் அவங்களை கொண்டுட்டு நீங்கள் அந்த ஃப்ளாரோட வந்தாலும் உங்களை நாங்கள் கொல்லுவோம், அவங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு வரணும், அதே சமயத்தில் நீங்கள் ஃப்ளாரையும் எடுத்துகிட்டு வரணும் அப்படி சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 12 பேர் கூட போவாங்க. நம்ம ஹீரோவுமே போவார். நம்ம ஹீரோட பேர் பென்னிமாரு. இப்போ அவங்க அந்த இடத்துக்குள்ளே போய் என்னென்ன பிரச்சனையை அனுபவிச்சாங்க, கடைசியில் யார் அந்த ஃப்ளாரை கொண்டு வந்தால் நம்ம ஹீரோ கூட போன அந்த ஸ்வாட்ஸ்மேனுக்கு என்னாச்சு, இப்படி தான் இந்த எல்லாத்தோட இந்த கதையே போகும். இந்த கதை வந்து உண்மைக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. அதே சமயத்தில் இந்த அனிமேஷன்லாம் சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக வாட்சபிள் பண்ண வேண்டிய ஒரு அனிமே தான். சரி வாங்க இப்போ நம்ம அடுத்த அனிமேக்குள்ளே போகலாம். 9th பிளேஸில் இருக்கிறது மோசான் வில்வே அட்வர்டைஸ்மெண்ட். கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு அனிமையுமே ஒரு ஃபேண்டசி அனிமே தான். இந்த ஒரு அனிமையுமே சூப்பராக இருக்கும். இதோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா, இந்த உலகத்தில் வந்து ட்ராகன்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ட்ராகன்ஸ் எப்படி அதெல்லாம் மனுஷங்க கூட சண்டை போடுவோம், அதே மாதிரி மனுஷங்களும் அது கூட சண்டை போடுவாங்க. சில மனுஷங்களுக்கு பவர்ஸ் இருக்கும், அவங்க தான் அந்த ட்ராகன்ஸோட ஃபைட் பண்ணி அதை டிஃபீட் பண்ணுவாங்க. இதில் நம்ம ஹீரோவுக்கு வந்து பவர் இருக்கும் அப்படின்னு அவர் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு பவர் கடைசி வரைக்கும் ஆக்டிவேட் ஆகாது. கரெக்டாக அவரோட 30வது வயசில் அவருக்கு அவரோட பவர் ஆக்டிவேட் ஆகும். அப்படி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இந்த பவரை வச்சு நம்ம ஹீரோ எப்படி மற்ற மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டார், எப்படி நம்ம ஹீரோ வந்து இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஒருத்தராக மாறினார் அப்படின்றது தான் இந்த ஒரு கதை போகும். இந்த ஒரு கதை இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவுமே ஒரு ஃபன்னான ஒரு அனிமே தான். அதே சமயத்தில் ஆக்ஷனு, அனிமேஷன் குவாலிட்டி எல்லாமே சூப்பராகவே இருக்கும். இந்த அனிமே நீங்கள் மோஸ்ட்டாக வாட்சபிள் பண்ணலாம். சூப்பரான ஒரு அனிமே. சரி ஓகே வாங்க இப்போ நம்ம அடுத்த அனிமே போகலாம். 10th பிளேஸில் இருக்கிறது ராக்னார் கிரிம்சன். இந்த ராக்னார் கிரிம்சனுமே ஒரு ஃபேண்டசி அனிமே தான். இந்த ஒரு அனிமையோட கான்செப்ட் என்னென்னா, மனுஷங்க இருப்பாங்க, ட்ராகன்ஸ் இருக்கும். நம்ம ஹீரோ வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக தான் இருப்பார். இந்த ட்ராகன்ஸ் எல்லாம் கொல்றணுன்னா அதுக்கு வந்து சில்வர் ஸ்வாட் தேவை. மனுஷங்க அதை வச்சுட்டா இந்த ட்ராகன்ஸ் எல்லாம் கொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்தளவுக்கு ஸ்வாட் யூஸ் பண்ணுறதுலாம் தெரியாது. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு நெருக்கமான ஒருத்தங்க நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே சாக முச்சில் இந்த ட்ராகன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக கொல்லணும்னு சொல்லி ட்ரைனிங் எடுத்து அந்த சில்வர் ஸ்வாடோடையே இணைஞ்சி அவரோட பவரை அதிகமாக்கிப்பார். அப்படி அதிகமாக்கினாலுமே அவருக்கு பிடிச்ச நிறைய பேர் அவர் இறந்துட்டார். நம்ம இதை மாற்ற முடியாதா அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் கிரிம்சன் ஒருத்தன் வந்து, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன்னோட பாஸ்ட்டுக்கு நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். அதாவது பாஸ்ட்டு உன்னுடைய கடந்த காலத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போய் அந்த உன்னோட இப்போ இருக்கிற உன்னோட பவர்ஸு மைண்டு எல்லாத்தையுமே உன்னோட இதுக்கு முன்னாடி இருந்த உடம்போட அட்டாச் பண்ணிடுறேன் அப்படி சொல்லியிருப்பார். இவனுமே அது சரின்னு கேட்டுட்டு அவனோட உடம்ப, அவனுடைய ப்ரெசென்ட்டில் இருக்கிற உடம்ப பாஸ்ட்டில் இருக்கிற உடம்போட அந்த பவரையும் அப்புறமா அவனுடைய மெமரிஸையுமே மாற்றிருப்பான். அப்போ முதல்ல நம்ம ஹீரோவுக்கு வந்து இன்னும் அதிகமான பவர்ஸ் வந்துடும். அப்படி வந்த உடனே முதல்ல பண்ண வேலை வந்து அவனுக்கு பிடிச்ச நெருக்கமான ஆள்கிட்டேருந்து அவனை தள்ளி இருந்துருவான். அப்படி தள்ளி வந்து அவனோட உயிருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அவன் முடிவு பண்ணிடுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ட்ராகன்ஸ் எல்லாத்தையும் கொள்ளணும், இந்த இப்போ இருக்கிற ஃபார்மில் கொள்ளணும். ஏன்னா அவனோட பாஸ்ட்லேயே ப்ரெசென்ட்லேயே எல்லா ட்ராகன்ஸையும் கொண்டுட்டான். ஆனால் இப்போ இந்த பாஸ்ட்டில் இருந்து முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ட்ராகனாக கொள்ள ஆரம்பிப்பான். அதுதான் இந்த ஒன்லைன் கான்செப்ட். இன்னும் நிறையவே இருக்குது, இதில் 2-3 கான்செப்ட் இன்னும் இருக்குது. ஆனால் இதுதான் மெயின் ஸ்டோரி. உண்மைக்குமே இந்த அனிமையோட குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த ஒரு பெஸ்ட்டான ஒரு அனிமேஷன் குவாலிட்டி நான் சொல்லுவேன். என்ன கேட்டால் ஒரு சூப்பரான ஒரு அனிமே குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட டீமன் ஸ்லேயருக்கு ஈக்குவலான ஒரு அனிமேஷன் இருக்கும். உண்மைக்கு எல்லாருமே பார்க்க வேண்டிய அனிமே தான். இது வந்து அந்தளவுக்கு காமெடி இருக்காது, ஆனால் அந்தளவுக்கு ஆக்ஷன் சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம், யூடியூப்லேயே இது அவைலபிளாக இருக்குது. 11th பிளேஸில் இருக்கிறது வின்லேண்ட் சாகா. வின்லேண்ட் சாகா வந்து இது வரைக்குமே நான் பார்த்த அனிமேலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப எமோஷ்னலாக கனெக்டான ஒரு அனிமே அப்படின்னு நான் சொன்னேன்னா அது வின்லேண்ட் சாகாவாக தான் இருக்கும். டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ்க்கு அடுத்து எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னையே சேடாக ஃபீல் பண்ண வச்சுது. ஒரு அனிமேல ஒரு கேரக்டர் செத்ததுக்கு அவன் கஷ்டப்படுறதுக்கு என்ன ரொம்ப சோகமாக்குனுச்சு அப்படின்னா டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ்க்கு அடுத்து வின்லேண்ட் சாகா தான். வின்லேண்ட் சாகாவில் வர்ற ஒவ்வொரு கேரக்டருமே யூனிக்கான ஒரு கேரக்டர் தான். அதுலேயும் முக்கியமாக என்ன பற்றி நான் சொல்லணுன்னா ஆஸ்கலார்டு, டோல்ஃபின், அப்புறம் தோர்கில், அப்புறம் டோல்ஃபினோட அப்பா அவர் பேர் வந்து அவரோட பேருமே தோரில் தான் ஆரம்பிக்கும். அவர் இந்த மாதிரி நிறையவே கேரக்டர் என்னோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டராக வந்துச்சு. அப்புறம் செகண்ட் சீசனில் வர்ற கேரக்டர்ஸுமே தான் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த அனிமே வந்து என்ன சொல்ல, இது வந்து தமிழ் டப்பில் இந்த மாதிரி ஒரு அனிமே வர்றது அப்படின்றது உண்மைக்குமே ரொம்ப நல்ல விஷயம்.
இந்த மாதிரி அனிமேஸ் இனிமேல் நிறையவே வரணும். இந்த மாதிரி சூப்பரான ஸ்டோரி டெல்லிங் அனிமேஸ் இருக்கணும். அதுதான் என்னோட ஒரு ஆசை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய அனிமே. இது வரைக்கும் நான் சொன்ன அனிமே சரி, இதுக்கப்புறம் சொல்ல போகிற அனிமே சரி, நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா, ஆனால் இதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இது ஒரு ஃபேவரட்டான அனிமேவாக மாறும். லாஸ்ட்டாக ஃபைனல் இடத்துல இருக்கிறது ட்ரெஸ் அப் டார்லிங். ட்ரெஸ் அப் டார்லிங்கிற இந்த அனிமே என்ன சொல்ல, நான் ஒருவேளை வின்லேண்ட் சாகா பார்த்துருந்தேன்னா தமிழ் டப்பிங் அனிமேஸில் ட்ரெஸ் அப் டார்லிங் செகண்டாக கூட நான் போட்டிருப்பேன். ஏன்னா வின்லேண்ட் சாகா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். சரி, நான் வின்லேண்ட் சாகா பற்றி இப்போ பேச விரும்பல, ட்ரெஸ் அப் டார்லிங்கை பற்றி பேசுவோமா. ட்ரெஸ் அப் டார்லிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பிடிச்ச ஒரு லவ் அனிமே. நான் இதுவரைக்கும் லவ் அனிமேலாம் பார்த்துக்கிட்டே இது ஒரே ஒரு லவ் அனிமே தான் பார்த்துருக்கேன். அதுவும் இது என் ஃப்ரெண்டு சொல்கிறதுனால தான் நான் பார்த்தேன். இது நீ பாரு, இது ஒரு நல்ல அனிமே, இது சூப்பரான ஒரு லவ் அனிமே. இதில் சில விஷயங்கள் கொஞ்சம் ஓவராகவே இருந்தாலுமே இந்த ஒரு சூப்பரான லவ் அனிமே தான். அந்த விஷயங்களை நீ ஒதுக்கிட்டு பார்த்தாலே அது உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். சரி, நானும் சரி கேஷுவலாக ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கப்புறமா எனக்குமே இதில் ஒரு ஃபீல் வந்துச்சு. ஒரு சூப்பரான லவ் அனிமே, ஒரு பொண்ணு சைட்லேருந்து ஒரு லவ் அனிமே காட்டுறது சூப்பராக இருந்துச்சு. சொல்லப்போனால் இது முழுக்க என்னதான் ஹீரோ இருந்தாலும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பொண்ணோட இதுலேருந்து தான் போகுது. அது சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பொண்ணு சைட்லேருந்து அவள் லவ்வை காட்டுறது ஒரு வேறு லெவலில் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் ஃபஸ்ட் டைமாக பார்த்த ஒரு லவ் அனிமேன்னு சொல்லலாம். நான் ஒரு மூவி பார்த்துருக்கேன், சைலண்ட் வாய்ஸ். அது ஒரு மூவி கான்செப்ட் தான் வரும். இது ஒரு அனிமே கான்செப்டில் வருது. இது சீரீஸில் வருது, அது மூவியில் வருது, அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே லவ் அனிமே தான். நீங்களுமே போய் பார்க்கலாம், தப்பு கிடையாது. சூப்பரான ஒரு அனிமே, நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு அனிமே தான். லவ் பண்ணுறீங்களா, இல்லை லவ் பண்ணுறது தோண்டுதா அப்படின்னா நீங்கள் இந்த அனிமே பாருங்கள். லவ் பண்ணாமல் இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கிறவங்களாம் இதெல்லாம் பார்க்க வேண்டாம். பார்த்துட்டு மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க, அவ்வளோதான். சரி, ஓகே கைஸ், இதுதான் நம்ம கடைசியாக இந்த வருஷத்தில் போட போகிற கடைசி வீடியோ. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். இனிமேல் நம்ம நிறைய விஷயங்கள் டெய்லி வீடியோ போட முடியாது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு முடிஞ்சால் ஒரு நாள் ஒரு வீடியோ போடலாம். இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் புதுசாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். சரி, டாட்டா, பை பை, see you guys.